இந்த திமுக அரசு தவறு செய்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தவறு செய்திருக்கிறது. ஜோசப் விஜய் தவறு செஞ்சிருக்காரு. அவர் நடத்தின 3 நிகழ்ச்சியிலுமே பிரச்சனை தான். கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. கோவையில நடந்த நிகழ்ச்சியிலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க தொண்டர்களை அவங்கனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் எதுக்கு அவங்க கூட்டம் நடத்துறாங்க? இப்பதான் வாட்ஸ்அப் இருக்குது, யூடியூப் இருக்குது. இன்னைக்கு கூட விஜய் ஒரு வீடியோ போட்டிருக்கிறார். வருத்தத்தோட சிஎம் சார் எங்களை பழி வாங்காதீங்கிறார். அப்படிதானே போட்டிருக்காரு. இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு சிஎம் சார் எங்களை பழி வாங்காதீங்க, இறந்தவங்களுக்கு இரங்கல். சரிங்க, தமிழக வெற்றி கழகத்தினுடைய திட்டம் என்ன? தமிழக வெற்றி கழகம் மேலும் இதே மாதிரிதான் நடந்துட்டு போகுதா? அந்த தொண்டர்களை நீங்க 3 நிகழ்ச்சி நடத்தினீங்களே, முதல்ல உங்களை கொஞ்சம் பாருங்க மிஸ்டர் விஜய். நீங்க 3 நிகழ்ச்சி நடத்தினீங்க. 3 நிகழ்ச்சியிலையும் உங்களுடைய தொண்டர்களை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுதா? கட்சி கலைச்சிட்டு போங்க. எதுக்கு உங்க அரசியல்? மக்கள் பலியாக வேண்டுமா? இந்த பிண அரசியல் உங்களுக்கு வேண்டுமா? உங்கள் அணுகுமுறையை மாத்துங்க. நீங்க அரசியலுக்கு வாங்க, நீங்க முதலமைச்சராங்க, என்ன வேணா பண்ணுங்க, மக்களை பலியாக்காதீங்க. அதே மாதிரிதான் இந்த ஆளுங்கட்சி. இன்னைக்கு பாருங்க, யார் ஒரு விமர்சன கருத்து போட்டாலும் எல்லாத்தையும் கைது பண்ணு. 40க்கும் மேற்பட்ட யூடியூபர்களை கைது பண்ணு. இதுதான் கருத்து சுதந்திரமா? இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே மாற்று கருத்து சொல்பவர்களை, இந்த அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுபவர்களை உடனடியாக கைது செய்கிறது. உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது. ஆனா திமுக மட்டும் போஸ்ட் ஒட்டுவான், ஜோசப் விஜயை கைது செய், கொலைகாரன் ஜோசப் விஜய். திமுக போய் போஸ்ட் ஒட்டுறான். திருமாவளவன் போன்றவர்களாம் இன்றைக்கு வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு திமுகவுக்கு முட்டு கொடுக்கிறாங்க. கள்ளச்சாராய சாவுகள் நடந்த போதும் இதே கம்யூனிஸ்டுகள், இதே திருமாவளவன், இதே காங்கிரஸ் கட்சி திமுகவை ஆதரித்தது. தொடர்ந்து எடப்பாடி ஆட்சியில் இப்படி ஒரு மரணம் நடந்திருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? மனித உரிமை ஆர்வலர்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போராளிகள் அப்படிங்கிற போர்வையில கருத்து தெரிவிக்கக்கூடிய நடிகன் எல்லாம் இன்னைக்கு எங்க போனா? பிரகாஷ்ராஜ் எங்க போனா? கம்யூனிஸ்ட் எங்க போனா? அமீர் எங்க போனா? எல்லோரும் நம்ம மக்களுடைய இந்த சினிமா மோகத்தை மிகவும் இது ஒரு திராவிட பாணி. இந்த திராவிட மாடல்ங்கிறது இதுதான். மக்களும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? இவங்க ஒரு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டாமா? இதுக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும். இந்த அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணணும். இதுக்கு 2 கட்சி தான் பொறுப்பு. ஒன்னு ஆளுங்கட்சி, இன்னொன்னு இந்த நிகழ்ச்சியை நடத்திய தமிழக வெற்றி கழகம், ஜோசப் விஜய் கட்சி. இந்த 2 கட்சி தான் அதுக்கு பொறுப்பு. இந்த 40 உயிர்கள் பலியானதுக்கு யார் பொறுப்பு? இந்த 2 கட்சி தான் பொறுப்பு. இந்த 2 கட்சி மேலையும் மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசாங்கம் இந்த 40 உயிர்கள் பலியாவதற்கு காரணமான இந்த தமிழக அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். அதோடு கூட தமிழக வெற்றி கழகத்தை தடை செய்ய வேண்டும். அவங்க நடத்தின மதுரையில் நடத்தின நிகழ்ச்சி, அவங்க நடத்தக்கூடிய அந்த 3-4 நிகழ்ச்சியிலுமே கிரவுட் கண்ட்ரோலே கிடையாதுங்க. பொதுமக்களுக்கு இடையூறு தான், போக்குவரத்துக்கு இடையூறு மட்டுமல்ல, பொது சொத்துக்கள் நாசப்படுத்தப்பட்டன. விமான நிலையத்துல எல்லாம் எகிரி குதிச்சு போனா கோயம்புத்தூர்ல இல்லையா? எல்லா இடத்துலயும் மரத்து மேல ஏறி கீழே விழுந்து மிகப்பெரிய பாதிப்புகள் தான் ஏற்படுது. அதனால இந்த தமிழக வெற்றி கழகம் தான் அதுக்கு பொறுப்பு. அதை தடை பண்ணணும் அந்த கட்சியை. டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.